இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோல்வார்பட்டி சிவன் கோவிலுக்கு வந்திருந்தேங்க. இந்த கோவிலுக்கு வெளியில் பாருங்கள், ஒரு அழகிய ஒரு விநாயகரோட ஒரு திருமேனி எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இடம்புரி விநாயகர், கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விநாயகர். இவரை பார்த்தோன்னே இப்போ நடந்து முடிந்த இந்த விநாயகர் சதுர்த்தி அதோட ஊர்வலம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது. லட்சக்கணக்கில் பிளாஸ்டிக்கில் செஞ்ச விநாயகரை எடுத்து அதை ஊர்வலம் அப்படின்ற பெயரில் கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைத்து அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய செயலை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட, பாண்டியர்கள் வழிபட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமேனி இங்கே இருக்குது. இந்த மாதிரியான திருமேனிக்கு ஒரு எண்ணெய் காப்பு சாத்தி அதை ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட நம்ம இந்த விநாயகரை வச்சுருக்கலைங்க. அவருடைய உருவத்தை பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல எண்ணெய் காப்பு சாத்தின மாதிரி எங்கேயாவது இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பெரிய விநாயகர் பாருங்கள். ஆனால் இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறதுங்க, பழமையை பாதுகாக்க நம்ம முன் வரணும். புதுசாக நிறைய விநாயகரை செஞ்சு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஏரியா நாங்கள் பெருசு, அவங்க பெருசுன்றதுக்காக அந்த விநாயகரை செய்கிறோம். அது என்னன்னு தெரியலை. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு விநாயகரை தேர்வு செய்து அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் விநாயகர் சதுர்த்தி. இது என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த மாதிரி எக்கச்சக்க விநாயகர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எல்லாமே இந்த மாதிரியான விநாயகருக்காக தான் இருக்கணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். முடிந்தால் காணொலியை பகிர்ந்து இப்படி ஒரு விநாயகர் இருக்கார் அப்படின்றத தெரியப்படுத்தும்.